ஸ்டூடெண்ட் லோன் எடுத்தால் என்னுடைய மோர்கேஜுக்கு எதுவும் பாதிப்பு வருமா என்று நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உண்மையை சொல்லணும்னு சொன்னால் பேங்க்ஸ் வந்து எப்படி அசஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் வர்தினஸ். இப்போ அதாவது உங்களுக்கு இருக்கிற கிரெடிட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் டெட்ஸ், உங்களோட இன்கம் எவ்வளோ வருது, என்ன மாதிரி போகுதுன்றது தான் பார்க்கும். ஸோ கிரெடிட் வர்தினஸ்ன்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ், உங்களோட லோன்ஸ், வேறு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதுண்ட அமௌண்ட் தான் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்டூடெண்ட் லோன் வந்து கிரெடிட் ஃபைலில் வராது. ஏனெண்டா அது ரீபே பண்ணுற விதம், அது எடுக்கப்படுற விதம் வந்து வித்தியாசம். ஸோ அது வந்து நீங்கள் பே ஸ்லிப்பில் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பேசிவான் இல்லாட்டி நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் ஒரு பெர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் மாதிரி தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ அதனால் கிரெடிட் வர்தினஸ்ன்னு பார்த்தா எஸ் உங்களுக்கு வேறு கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ், கமிட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லோன் வராது. பட் அஃபோர்டபிலிட்டியை நாங்கள் செக் பண்ணும்போது உங்களோட இன்கம்மை பார்ப்போம். அப்போ இன்கம்னு பார்க்கும்போது உங்களோட பே ஸ்லிப்போ உங்களோட இன்கமில் வந்து ஸ்டூடெண்ட் லோன் டிடக்ட் பண்ணித்தான் வரும். அப்போ அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் டிடக்ட் பண்ணப்படும். அப்போ டிடக்ட் பண்ணும்போது அந்த அஃபோர்டபிலிட்டிக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் அஃபோர்டபிலிட்டிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாரதூரமான விளைவுகள் நிறைய வராது. ஏன்னு சொன்னால் அது வந்து ஓவர் த டைம் டேக்ஸ் மாதிரி தான் டிடக்ட் பண்ணப்படுது. இதே வந்து மற்ற கிரெடிட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ரீபே பண்ணணும். ஸோ அஃபோர்டபிலிட்டியை செக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லோனை கட்டி உங்களோட இன்கமுக்குள்ளால் உங்களோட மோர்கேஜை கட்ட முடியுமான்றது தான் நாங்கள் செக் பண்ணுறது. அப்போ அந்த பேங்க்ஸ் வந்து சில பேங்க்ஸ் அதை வந்து அஃபோர்டபிலிட்டிக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதை கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேலன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், உங்களோட மந்த்லி எவ்வளோ போகுதுன்றதை டிடக்ட் பண்ணி அதை தண்டும். சில பேங்க் வந்து ஓகே அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளோ இருக்குதுன்றதை நோட் பண்ணி வைக்கும், ஆனால் அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே பெருசாக கவுண்ட் பண்ணால் சில பேங்க்ஸ் அதை இக்னோர் பண்ணணும். என்னென்னு சொன்னால் அது வட்டி வீதமாக டேக்ஸ் மாதிரி அது கட்டுப்படுறபடியாக அது வந்து நீங்கள் எப்படியோ உங்களோட இன்கமில் இருந்து அதை கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போகுது. ஸோ அதை விட்டுட்டு தவிர்த்து மிச்சத்தை பார்க்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் எஸ் ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கிறதால உங்களோட அஃபோர்டபிலிட்டியை எஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாரதூரமான விளைவுகள் வராது. மோர்கேஜ் எடுக்க இயலாது என்ற அளவுக்கு இல்லை.